மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ஷோ தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்தது. இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. காலையில் 8 மணிக்கு இந்த தபால் வாக்குகள் என்ன ஆரம்பிச்சப்ப திமுக தான் முன்னாடி இருந்தாங்க. அதிமுக 2வது இடத்துல இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துல தான் லைட்டாக இருந்தாங்க. பட் இந்த 9 மணிக்கு இந்த இவிஎம் மிஷின் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எண்ண ஆரம்பிச்சோடனே நிலைமை மொத்தமாக தலையில மாறிச்சு. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் லீட் எடுத்தாங்க. 10 மணி நிலவரப்படியே சுமார் ஒரு 60லேருந்து 70 சீட்டு வரைக்கும் லீடிங்கில் போயிட்டாங்க டிவிகே. இதுக்கு ஃபாலோஅப்பாக இருந்தது தான் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு லீடிங்கில் போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா 2வது இடம் அதிமுக வந்தாங்க மிகப்பெரிய அளவில். அதாவது இப்போ டிவிக்கே ஒரு 10 மணி நிலவரத்தில் 70 to 80 தொகுதிகள் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக ஒரு 40 தொகுதியில் லீடிங்கில் இருந்தாங்க. 40 to 50 தொகுதிக்குள்ளே லீடிங்கில் இருந்தாங்க. பட் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதிமுகவை விட 15-20 சீட்டு டிஃபரண்டோட திமுக 3வது இடத்துல பின்னடைவோட லீடிங்கில் இருந்தது தான் எல்லாருக்குமே ஒரு அந்த மொத்த டேபிளையே திருப்பி போட்ட மாதிரின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அரங்கேறிச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆதரவுகளை தெரிவிக்கிறதா நம்மளால் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நம்மளோட சேனல்லையே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் கருத்து கணிப்பு எடுத்திருப்போம். சுமார் ஒவ்வொரு தொகுதியிலையும் சாம்பிளாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்களை நம்ம போய் நேரடியாக சந்தித்து எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம சந்தித்து நம்ம எடுத்திருப்போம். அந்த கருத்து கணிப்பு நிலவரப்படியே சென்னை மொத்த ஸ்வீப்பாக டிவிகே கிட்ட போகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனலோட சர்வேல சொல்லியிருப்போம். இது மட்டும் இல்லாமல் காரைக்குடி தொகுதியிலையும் நம்மளோட எலெக்ஷன் சர்வே கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுலேயும் டிகே பிரபு தாவேகா வேட்பாளர் தான் மிகப்பெரிய லீடில் வருவார் அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய பேர் அந்த டைமில் ஒரு சில விமர்சனங்கள் வச்சாங்க. அது எப்படி சென்னையில் கொளத்தூர் ஸ்டாலின் அவர்களோட கோட்டை, அந்த கோட்டையிலலாம் இன்னொரு கட்சி நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டில் சுமார் 13 ரவுண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் திமுகவோட தலைவராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்காரு. அடுத்த ரவுண்டு மேலே ஏறிடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே பார்த்தா இறுதி வரைக்கும் இப்போ வர மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை மட்டும்தான் பெரிய ஓட் டிஃபரண்ட்ல சந்திச்சுட்டு இருக்காரு கொளத்தூர் தொகுதியில். இதுவே திமுகக்கு ஒரு மிகப்பெரிய அடி. 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா திமுக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியா திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைக்கட்டுகள், எல்லா பெரிய அமைச்சர்களும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. கே நேரு அவர்கள், ராசா அவர்கள், அதுக்கப்புறமா நாசர் அவர்கள் எல்லாருமே அபரிவிதமாக அவங்களோட அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் போன தடவை அவங்க எடுத்ததை விட குறைவுபட்டு பயங்கரமான இடத்துல பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான பீப்புளுக்கே, டிஎம்கேவை சார்ந்தவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மிச்ச வேட்பாளர்களோட கதியெல்லாம் ரொம்பவே அதோகதியாக தான் வந்திருக்கு. அதனால தான் இப்போது எதிர்கட்சியாவது திமுக ஆயிருமா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இப்போ போராடிட்டே வந்திருக்காங்க. 12 மணிக்கு அப்புறம் இருந்த நிலவரப்படி எதிர்கட்சியாவது திமுக ஆயிரணும் அப்படின்றத நோக்கி தான் அவங்களோட அந்த டார்கெட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுக உண்மையிலேயே நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ளே பண்ணியிருக்காங்க. போன எலெக்ஷனில் விட கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் என்ன வாங்கியிருக்காங்களோ அதே சீட்ஸ் அவங்களால கேதர் பண்ண முடிஞ்சுது. பாமக அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. பிஜேபி ஸ்டார்டிங்கில் 2-3 தொகுதிகளில் லீடிங்காக வந்தாலும் அதுக்கப்புறமா பிஜேபியால் சஸ்டெயின் பண்ண முடியலை. அதிமுக தான் அந்த என்டிஏ கூட்டணியில் அதிகப்படியான சீட்டுகளில் லீடிங்கில் போயிட்டு வந்திருக்காங்க. அண்ட் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் திஸ் எலெக்ஷன் தாவேகா தலைவர் விஜய் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே முதல் முறையாக பண்ணாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதாவது தன்னோட டெபியூ எலெக்ஷன்லேயே 100க்கும் அதிகமான சீட்டுகளில் லீடிங்
இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வந்து வச்சிருக்காரு விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம். நிறைய பேர் போன வாரம் எடுத்த அந்த எக்ஸிட் போலா வந்து இருக்கட்டும், ஏன் இதுக்கு முன்னாடி வந்த பல கருத்து கணிப்புகள்ல தாவேகாக்கு ஒரு 10 இடம் வந்தாலே பெருசு, தாவேகாக்கு அதிகபட்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து படி பார்த்தா 40 வரும், ஒருத்தர் 60 வந்து சொன்னாங்க. 60க்கு மேலே அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே வந்து இல்லை. தாவேகாவோட மொத்த ஓட்டிங் பர்சன்டேஜே வெறும் 10% தான் வந்திருக்கும். அவங்களாம் 15 தாண்டினாலே பெருசு, 20 வந்தாலே அவங்களுக்கெல்லாம் வந்து சரித்திரம், இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஏன் போன வாரம் வந்த எக்ஸிட் போல்ல கூட அந்த எக்ஸிட் போல் எடுத்த 15 பேர்ல 2 குறிப்பா இந்தியா டுடே மை ஆக்சிஸ் வந்து எடுத்தது, அதுக்கப்புறமா சவுத் மேட்டர்ஸ் அப்படின்ற 2 நிறுவனங்கள் மட்டும்தான் டிவிகே வந்து பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல வந்து லீடிங் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களே தவிர மிச்சம் எல்லாருமே அதிகபட்சமா அதுல திமுக 180 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க, திமுக 160க்கு மேல கிளீன் ஸ்வீப் எடுப்பாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் மக்கள் தான் என்னைக்குமே வந்து மன்னர்கள், மக்கள் தான் என்னைக்குமே வந்து த கிங் மேக்கர் அப்படின்றது இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டில் வந்து நிரூபணம் வந்து ஆயிருக்கு. திமுகவால் அந்த 60 சீட்டை வந்து நெருங்கிறதுக்கே திணறிட்டு இருக்கிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. நம்ம சேனலில் எடுத்த கருத்து கணிப்பின்படி ஒவ்வொரு தொகுதியிலையும், சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் வந்து நம்ம எடுத்த கருத்து கணிப்பின்படி இன்னைக்கு சென்னை மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தோட வசம் வந்து ஆயிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் தொகுதியில் நிறைய பின்னடைவை சந்திச்சுட்டு வந்து வராரு, அப்பப்போ ஒரு சில ரவுண்டில் முன்னேறி வந்து வராரு, அதுக்கப்புறமா ஒரு தோல்வி நிலை வந்து தெரியுது. இதை தவிர சேகர் பாபு ஒரே ஒரு ரவுண்டில் ரொம்ப ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ ஆகிறப்போ ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் முன்னேறி வந்து வராரு. பட் 16க்கு 16 இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதியுமே தமிழக வெற்றி கழகம் அசால்ட்டா கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளோட அந்த கருத்து கணிப்பிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது லிட்ரலா அப்படியே நடந்திருக்கு, இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதியில் நம்ம போய் மக்கள் கிட்ட விசாரிச்சிருப்பவே அங்க திமுகக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதுக்கு நிகரா, ஏன் ஒரு சில மக்கள் அதுக்கு மேலேயுமே வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கறத நம்ம பார்க்க வந்து முடிஞ்சது. அந்த உண்மையை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல அது அரங்கேறி இருக்கு. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டில் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வைக்க முடியாம தடுமாறிட்டு வந்து இருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்ம எடுத்த எக்மோர் தொகுதியோட சர்வே, டி நகர் தொகுதியோட சர்வே, வேளச்சேரி, சைதாப்பேட்டை, இங்க எல்லாமே நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பெரும்பான்மையோட வாக்குகள் வந்து வரும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல எடுத்த கருத்து கணிப்பிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம். லிட்ரலா அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து அரங்கேறி இருக்கு. குறிப்பா காரைக்குடி தொகுதியில நம்ம நேரடியாக களத்துக்கு போய் எடுத்த அந்த கருத்து கணிப்பின்படி தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளரான டி.கே. பிரபு அவர்களுக்கு சுமார் 30,000 ஓட்ஸ் லீடிங்ல பெரிய அளவில் வந்து போயிட்டு இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாங்குடி அவர்கள் 15,000 ஓட்டு ரிடியூஸ்ல தான் வந்து ஃபாலோ அப்ல 2வது இடத்துல வந்து இருக்காரு. ஸோ ஒரு பெரிய வெற்றி டி.கே. பிரபு அவர்களுக்கு காரைக்குடி தொகுதியில் வரும் அப்படின்றதையும் நம்மளோட சேனல் எடுத்த சர்வேல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு வந்து அரங்கேறி இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. எல்லாருமே வந்து விஜயாலலாம் இன்னொரு எம்ஜிஆர் வந்து ஆக வந்து முடியுமா, எல்லாமே வந்து எம்ஜிஆர் வந்து 1000 வந்து முடியுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய், நான் அடுத்த எம்ஜிஆர்லாம் கிடையாது, நான் தான் முதல் விஜய், இந்த விஜய்ன்ற பேரை ஹிஸ்டாரிக்கலில் நான் பதிவு பண்ணுறேன், அடுத்து இன்னும் வர 50 வருஷத்துக்கு இந்த விஜய்ன்ற பேரை எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா மக்களும் மறக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் ஒரு சம்பவம் செய்யறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு தன்னோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத. ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட வஞ்சகமான பேச்சுகள், இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 100 அவுட் ஆஃப் இந்த வெற்றி 100க்கு மேலே கிட்டத்தட்ட இப்போ 108 தொகுதி வந்து வந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்க வந்து படுது. இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு 10 சீட்டுகள் தேவை வந்து படுது. விஜய் இந்த கவுண்டிங்லேயே பெரும்பான்மை வந்து நிரூபிப்பாரா, இல்லை வேற எம்எல்ஏக்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை நிரூபிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 108 சீட்ல லீடிங்ல மிகப்பெரிய அளவில் அபரீத விதமாக போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஃபாலோ அப்பா 2வது இடத்துல அதிமுக வந்து இருக்காங்க. இவங்க ஒரு 66 சீட்டிங் லீடிங்ல வந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா திமுக வந்து ஒரு 60லேருந்து 62க்குள்ள சீட்ல லீடிங் வந்து இருக்காங்க. இப்போ திமுகவோட மிகப்பெரிய பிரதான தேவையே எப்படியாவது எதிர்க்கட்சியாவது ஆயிடணும், இல்லைன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு அடியா வந்து அமையும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லாம தான் வந்திருக்கு. நாம் தமிழர் ஒரு 4.4% வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்களே தவிர வழக்கம் போல அவங்களுக்கு எங்கேயுமே வந்து டெபாசிட் கூட வந்து வாங்க வந்து முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு.
எங்கேயுமே வந்து அவங்களால வெற்றியை பார்க்க வந்து முடியல. நாம் தமிழர் வாங்கியிருக்கிற பிரதானமான வாக்குகளோட எண்ணிக்கையை வந்து பார்த்தா ஏகப்பட்ட தொகுதிகளில் 2000 கூட தாண்டலை அப்படின்றதான் பார்க்க வந்து முடியுது. ஸோ நாம் தமிழரோட இந்த வாக்குகள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் எந்த ஒரு தாக்கத்தையுமே எந்த ஒரு பேச்சையுமே வந்து ஏற்படுத்தாமல் ஒரு பேஸ்லெஸ்ஸாக தான் வந்து போயிருக்கு அப்படின்றத பார்க்க வந்து முடியுது. தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 சீட்டையும் வந்து ஜெயிச்சு ஆட்சி வந்து அமைப்பாங்களா, இல்லை மற்ற கட்சியில் வந்து இருந்து எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி அமைக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். பட் விஜய் இஸ் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் கிங் மேக்கர் அப்படின்றத வரலாறை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாரு, எம்ஜிஆர் என்டிஆரோட வரலாறு மீண்டும் திரும்புது அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு வெறும் பேச்சில் மட்டும் வந்து இல்லாமல் செயல்லையும் வந்து தமிழக வெற்றி கழகம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு